நம் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். இது கலைமகள் ஓபிஆர் கோச்சிங் சென்டர், அருப்புக்கோட்டை. இன்றைய நாளில் இந்த காணொளி மூலமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடந்து முடிந்த பட்டதாரி ஆசிரியர் நியமனத் தேர்வுக்கான ஒரு கட் ஆஃப் மார்க் பற்றி பார்க்கலாம். இது முன்னாடியே எல்லோரும் என்ன பண்ணாங்க, போட சொல்லிட்டே இருந்தாங்க, நிறையா கேட்டாங்க. நானும் அந்த தேர்வு எழுதிட்டு வந்தேன். அதுலேருந்து என்னால் என்ன பண்ண முடியல, மீண்டு வர முடியல. அதுதான் ஒரு காரணம். இது யாரும் என்ன ஒன்று குறைன்னு சொல்ல முடியல. ஓகே, குறை சொல்லணும் அப்படின்னா உழைப்பு வீணாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. அது ஒன்று எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இந்த தேர்வு எழுதினவங்க தான் பெரும்பாலும் என்னது இதை பற்றி தெரியும். இந்த தமிழ் மேஜரை பொறுத்தவரைக்கும் 2 பிரச்சனை இருக்குது. கட்டாய தமிழ்லேருந்து எல்லா மேஜரும் எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க மேஜர் என்ன கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்க சொல்கிறது அந்த கட்டாய தமிழ் என்ன நினைப்பாங்க, அந்த 1 to 30 கொஸ்டின் அது பரவாயில்ல, தமிழ் இப்போ ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. தமிழ் மேஜர்காரங்க தமிழ் தான் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லா மேஜருக்கும் இருக்கிறது தான். இந்த கட் ஆஃப் மதிப்பு பதிகிறது வந்து எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க, வீட்டில் உள்ளவங்க அவங்க மனைவி எழுதிட்டு வந்திருக்கலாம், அல்லது அவங்க கணவர் எழுதிட்டு வந்திருக்கலாம், இல்லை அவங்க பொண்ணு எழுதிட்டு வந்திருக்கலாம். அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த கொஸ்டினில் தான் குறித்து வச்சுருந்துருப்பாங்க. 1லேருந்து 180 வரைக்கும் எண்ணிடுறது. எண்ணிட்டு 105 வருது, 110 வருது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற யூடியூப் சேனலில் என்ன பண்ணுறாங்க, கட்டாக போட்டுருக்காங்க. அதில் பதிவு என்ன போட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, டோட்டல் மார்க்கு என்ன பண்ணிக்கிறவாங்க, அவங்க 2013 அப்படின்னா நமக்கு 5 மார்க் கிடைக்குது, 2017 அப்படின்னா 3 மார்க் கிடைக்குது. அதையும் டோட்டல் பண்ணி என்ன சொல்லிடுறது. ஒரு 75 வருது அப்படின்னா அதையும் 5 கூட்டி ஒரு 80 வரும் அப்படின்னு சொல்கிறது. இவங்க என்ன நினைக்கிறது, இங்கே அவங்களாம் கூட்டியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 85 அப்படின்னு சொல்கிறது. இந்த பிரச்சனை நிறையா ஓடிட்டுருக்கு. இருந்தாலும் இது வந்து நான் தனிப்பட்ட முறையில் நான் அந்த கட் ஆஃப் போடல. என்னுடைய பிஎட் படித்தவங்க, டெட்டுக்கு என் கூட படித்தவங்க, இந்த நியமனத் தேர்வுக்கு இந்த தொலைபேசி மூலமாக கலந்துரையாடல் நடந்துச்சு. அவங்க இது யாருக்கானது அப்படின்னா தமிழ் மேஜர் அவங்களுக்கானது தான். நானும் அந்த 394 பேரில் ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதாக இருக்கும். சரி வாங்க நேரடியாக என்ன பண்ணிடலாம், நம்ம இந்த கட்டாக பார்த்துக்கலாம். இந்த ஜென்ரல் டென் இருக்குல்ல, அவங்க வந்து எதையுமே எதிர்பார்க்க தேவையில்லை. அதிகபட்சம் மதிப்பெண் இருந்தால் அவங்க என்ன பண்ணிக்கலாம், அதில் போயிடலாம். அவங்களுடைய இப்போ என்ன அப்படின்னா, அதில் கிடைக்காட்டாலும் அடுத்து என்ன இருக்கும், அவங்களுக்கு கம்யூனிட்டி கோட்டா இருக்குது, அதுலேயும் வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. இந்த மார்க் எடுத்தாலே கன்ஃபார்ம் தான், எதையும் பார்க்க தேவையில்லை. 95க்கு மேலே நம்ம குறைவு இதுலேருந்து ஆரம்பிக்க தான் கட் ஆஃப் சொல்ல முடியும். சில பேர் என்ன சொல்கிறாங்க, 100லேருந்து 110 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 121 எடுத்தாலும் என்னது இதுதான், அந்த 110 அதை ஒன்று பாட்டிக்கிடலாம். ஆனால் சொல்கிறது இவ்வளோக்குள்ளே இதுலேருந்து இதுக்குள்ளே இருக்கணும், இதுலேருந்து இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. கட்டாக பார்க்குறது 95க்கு மேலே அதிகபட்சம் இருந்துச்சாலும் சரி, அவங்க வந்து அந்த ஜென்ரல் டெனில் வந்துடுறாங்க. அடுத்து பிசியை பொறுத்த வரைக்கும் அந்த இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. 95 அப்படின்னா பிசிக்கு 92க்கு மேலே. பிசிஎம் அவங்க வந்து அந்த பிசிஎம் எல்லாம் சேர்ந்து அந்த இடஒதுக்கீடு அதில் அவங்க கொஞ்சம் பிரிஞ்சிடும். அவங்களுக்கு வந்து 91க்கு மேலே. அடுத்து எம்பிசி வந்து 90+ இருந்தாலே அதுக்குள்ளே வரலாம், வாய்ப்பு இருக்குது. அடுத்து எஸ்சி அந்த கேட்டகரியில் வந்து 85. எஸ்டியில் வந்து எப்பவுமே என்ன அப்படின்னா அதுக்கான எண்ணிக்கை ஃபுல் பண்ணாமல் தான் இருந்திருக்கு இது வரைக்கும். இருந்தாலும் ஒரு 70க்கு மேலே இருந்தால் அவங்களாம் கன்ஃபார்மு. எண்ணிக்கை குறைவு. அடுத்து மாற்றுத்திறனாளிகள் பிடபிள்யூடி அவங்க வந்து மொத்த கேட்டகரி 4ஆக பிரியும். கேட்டகரி 1, 2, 3, 4 அந்த கேட்டகரிக்குள்ளே தான் அவங்களுக்கு என்னது பார்த்துக்கணும். மொத்தம் அவங்களுக்கு வந்து ஒரு 12 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அந்த என்ன வைக்குவாங்க, அது பிரிச்சுக்குவோம், அந்த கேட்டகரியில் பிரியும். அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இப்போ கேட்டகரி 4 இல்லை கேட்டகரி 3, இந்த கேட்டகரி 3ல் வந்து 2 பேர் இருக்காங்க, அந்த 2 பேருக்குள்ளே தான் போட்டி.
ஓகேவா? இல்லை கேட்டகரி 3ல என்னது ஒரு 6 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 6 பேருக்குள்ளே போட்டி. அந்த 6 பேரில் யார் அதிகபட்ச மார்க்கோ அவங்க தான். இது பெரும்பாலும் புள்ளி 5, 1 மார்க்கு, 2 மார்க்கு அப்படி தான் என்ன பண்ணியிருக்கு கரெக்டாக போட்டு நடந்திருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் நம்ம துல்லியமாக சொல்ல முடியாது. மொத்தம் எத்தனை பேர் எழுதியிருக்காங்கன்னு தெரியணும், எத்தனை அந்த போட்டிக்குள்ளே இருக்காங்கன்னு தெரியணும். அதனால் என்னது எலிஜிபிள் மார்க் என்ன சொல்லிக்கோங்களோ அதுலேருந்து என்னது அவங்களுக்கான போட்டி ஆரம்பிச்சிடும். அவங்க அந்த இதுக்குள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். இருந்தாலும் நான் ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் ஆன்சருக்கு வரணும் ஒன்று. அடுத்து நமக்கு எவ்வளோ கன்ஃபார்ம் வருதுன்னு தெரியணும். ஆனால் மார்க் வந்து 31லேருந்து தான் என்ன பண்ணிக்கணும், நம்ம தமிழ் மேஜர் பொறுத்த வரைக்கும் 31லேருந்து நம்ம கடைசி வரைக்கும் டோட்டல் பண்ணி வச்சுக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப அந்த கொஸ்டினை பார்க்காம அதை எடுத்து ஒரு பூஜை ரூமில் வச்சுட்டேன். அவ்வளோதான், பார்த்துக்கலாம் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இதுதான் துல்லியமான கட்டாப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னுடைய இதில் யாராஞ்சல இருந்தாலும் என்ன பண்ணிக்கோங்க, தூக்கி போட்டு அடுத்து செகண்ட் கிரேடுக்கு ஒன்று கால்ஃபர் பண்ணிக்காங்க. ஒருவேளை நீங்கள் பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா செகண்ட் கிரேடுக்கு ஃபுல் கார்டு ஒர்க் பண்ணுங்கள். அந்த குரூப் ஒரு சிலபஸும் இதுவும் ஒன்றா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு குரூப் ரேஞ்சுக்கு படித்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக கவர் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, சமைச்சரை பார்த்து வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் வேணும், இல்லை ஏதாவது புக்ஸு மெட்டீரியல்ஸ் எது படிக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நான் பண்ணிக்கலாம், தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். மிக்க நன்றி. கலைமகள் ஓபிஆர் கோச்சிங் சென்டர், ஆர் ரமேஷ், MA BEd, DTED, PGDCA.